கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 10வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:11 ஜெபத்திலிருந்து செய்திகளே கடன் சொல்லும். பிதாவே ஆராதிக்கின்றாம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றாம், ஆவியானவரே அன்பு செய்கின்றாம், ஆவியானவரே உமிழ் அன்பு செய்கின்றாம், ஆராதிக்கின்றாம், ஆர்ப்பரிக்கின்றாம், அன்பு செய்கின்றாம், உம்மை ஆராதிக்கின்றாம், ஆர்ப்பரிக்கின்றாம், அன்பு செய்கின்றாம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. உபரபரா உபிரபரா உப்பரரிவசபரா. பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இன்மேலும் வருபவரே. உமி உமிரா உக உகரா ஒப்பரிவசபரா. சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சார்வா வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. ரகரகரா ரப்பரகரா ரகர ரகசகரா. தோத்திரமாம் கனமாம் வாலமயா பலனாம், தோத்திரமாம் கனமாம் வாலமயா பலனாம், மாட்சிமயம் துதியம் எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமயம் துதியம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உமா உமாரா உப உபரா ஒப்பரிவசபரா. உமது செயல்களெல்லாம் அதிசய மனவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசய மனவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்திய மாணவைகள். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்களுக்கு பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட். ஏசாயா 10வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 10:11 நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல. ஒரு போலங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, ஒரு கம்பாரிசன் வார்த்தை. ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், அதை போல இதை செய்ய போறீங்கிறார். எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாதிருப்பேனோ என்று சொல்லுகிறார். சரி, ஃபர்ஸ்ட் ஐடல், விக்கிரகம். சில காரியங்கள் நம்ம ஏற்கனவே தியானிச்சது, ஆனா ஒரு சில புதிய வார்த்தைகளை நான் உனக்கு தியானிக்கிறேன். ஏற்கனவே ஐடல்ங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த ஐடல்ங்கிறதுக்கு என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னா, ஐடல்ங்கிறதுல முக்கியமாக வீணான கடவுள், வீல் வீல், அதாவது ஃபால்ஸ் காட். இந்த ஃபால்ஸ் காடுக்கு ஐடல்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன். இதுக்கு எவ்வளவு வார்த்தை ஐடல், IDOL, இ மேல ஈல் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு இஎல் போட்டுங்க. இஐஎல், ஈல் ஈல்.
இது நம்ம தியானிக்காத ஒரு வார்த்தை. ஈல்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல நம்ம எங்க பார்க்கலாம்னா, லேவியாராகமம் 19வது அதிகாரம் 4வது. விக்கிரகங்களை நாட்டாமலும். உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு சத்தம் போட்டு அந்த மாதிரி ஈங்கிறத ஒரு வார்த்தை. விக்கிரகங்களை நாட்டாமலும். அப்ப அதுக்கு கால் இருக்கும், அது நிக்க முடியாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அது ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு அதை டைட்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஒரு கடவுள் இருந்தார், அவரை பெரிய செல்ல வச்சிருந்தாங்க. ஆனா ஆண்டோடைய பெட்டியை வச்ச உடனே தாகோன் அந்த கடவுளுடைய பேரு முகம் குப்புற விழுந்துட்டார். அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த ஸ்க்ரூ ஆண்டவர் கழட்டி விட்டார் நான் நினைக்கிறேன். தள்ளி விட்டுட்டார். அதனாலதான் லேவியராகமம் 19வது அதிகாரம், விக்கிரகங்களை நாட்டாமலும். நாட்டலைன்னா அது விழுந்திருப்பா. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களே உங்களுக்கு உண்டாகும். வார்ப்பிக்க 2 காரியம் இருக்கு. இந்த ஆய்டல் ஈல்ங்கிறதுக்கு 2 வகையான காரியம். 26வது அதிகாரம் 1வது சட்டம், லேவியராகமம் 26:1. நீங்கள் உங்களுக்குங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஊருக்கு எத்தனையோ விக்கிரகங்கள் இருக்கு, நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த விக்கிரகங்களை வணங்குறவங்களுக்கு அது முன்னாடி பயங்கர பயபக்தி இருக்கும். என்னுடைய கடவுள் அப்படின்ட்டு முகம் குப்புற விழுந்து அந்த சாமியை கும்பிட்டு அது சாஷ்டாங்கமா கிடக்கிறத பார்க்கணும். அந்த அளவுக்கு அது அவர்களுடைய விக்கிரகங்களையும் சொருபங்களையும் உண்டாக்காமல் ஃபர்ஸ்ட் கிரியேட் செய்யக்கூடாது. இது ஒரு கிரியேஷன். ஆண்டவர் கிரியேட்டர், வானத்தையும் பூமியையும் உண்டு பண்ணினார், சகலத்தையும் உண்டு பண்ணினார். ஆனா இப்ப நம்ம பார்க்கிற இந்த விக்கிரகங்கள் ஒரு மனிதன் அதை கிரியேட் பண்ணுகிறான், உண்டாக்கம். உங்களுக்கு சிலையை நிறுத்துறோம். உங்களுக்கு லேவியராகமம் 26வது அதிகாரத்துல உங்களுக்கு அப்படின்னு இருக்கு. ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிலர், நாங்க பிறவியில கிறிஸ்தவர்கள், அது பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு சில கடவுளை அவங்கள வச்சிருந்திருப்பாங்க. அந்த கடவுள் இருதயத்துக்குள்ள இருந்து அவர்களை தவறாக வழி நடத்தும் பொழுது, என்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வர்றீங்களோ, நம்முடைய தேவன் அந்த விக்கிரத்தை வெளியில தூக்கி போட்டுருவார். அப்புறம் ஆண்டவர் மாத்திரம் அதை சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருப்பார். அங்கிருந்து அவர் ஆளுகை செய்வார், சரியான பாதையில கொண்டு போவார். அதான் நம்ம பார்க்கிறோம். நிறுத்தம் சித்திரம் தீர்த்த கற்களை நாம் சித்திரம் தீர்த்த கற்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விலை கூடுற ஒரு கல், ஒரு மார்பிள் வச்சுக்கோங்க. அந்த மார்பிள்ல அழகாக வேலைப்பாடுகள் செய்ய முடியாது. மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு அழகான ஒரு சித்திரை பல பண்ணியிருக்கார். அதுல ஒண்ணு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருந்து இறக்கி மரியாள் தன் மடியில் வச்சாங்க. அது சித்திரம் தீர்த்த கல். ஆனா யார் அதை வணங்க மாட்டாங்க. அது ஒரு வெளிப்பாடு. லேவியராகமம் 26வது அதிகாரம் நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்துல ஆய்டல் ஈல். சரி, சங்கீதம் 96வது அதிகாரத்தை எடுத்துக்கோம். சங்கீதம் 96:5. இங்க இன்னொரு வெளிப்பட அமையாம கொடுக்கிறார். சகல ஜனங்களும் தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. சகல ஜனங்களுடைய தேவர்கள். இந்த சகல ஜனங்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது நம்முடைய திராவிடர்களை நீங்க எடுத்து பார்க்கணும். ஆரியர், திராவிடர். இந்த சவுத்துல இருக்கிற நாமெல்லாம் திராவிடர்கள். ஒரு காலம்ன்றது ஒரு 400, 500, 600 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் இயற்கையை வணங்கி கொண்டிருந்தாங்க. விக்கிரகங்கள் கிடையாது. அவங்க
சூரியன் அவங்களுக்கு ஒரு கடவுள். அதை கையினால் அவங்க உண்டு பண்ணது கிடையாது, அது விக்கிரகம் கிடையாது. மலை ஒரு கடவுள், வர்ண பவான் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்று ஒரு கடவுள். இயற்கையை தான் அவங்க வணங்கி கொண்டிருந்தாங்க திராவிடர். ஆனா இந்த ஆரியர்கள் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த யூதர்கள் ஒரு கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ள வந்து நார்த்ல ஃபுல்லா அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க வரும்போது இந்த விக்கிரத்தை கையில கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அங்க வச்சிட்டாங்க. அதைத்தான் இவருடைய கடவுளாக மாற்றிட்டாங்க. ஒரு பேர் கொடுப்பாங்க, ராமர், அதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு பெயர், ஒரு உருவம். இது அவர்களுக்கு உரிய கடவுள். சரி, அதான் நம்ம சகல சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானத்தை உண்டு பண்ணினோம். இப்ப நம்ம மற்ற மதத்துக்குள்ள நம்ம போக போறது கிடையாது. அவங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்றது ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி. சரி, அது நமக்கு தேவையில்லை. இதுல ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கு, அது கோப்ளிம். கோப்ளிம் பி பாருங்க, GILLULIM, கோப்ளிம். கோப்ளிம்ங்கிறது என்ன அப்படின்னா நான் வசனத்தில் வந்து காட்டுறேன். இது ஒரு வகையான காரியம், ஆனா இது வித்தியாசமான காரியம். எடுத்துக்கலாம், எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்க, 8வது அதிகாரம் 10வது வசனத்தில். எசேக்கியேல் 8:10 ஆண்டவர் எசேக்கியேல ஒரு ஓட்ட போட்டு வைக்கிறார். அந்த ஓட்ட வழி எப்படி பாருங்கிறாரு, ஓட்ட போட்டு பார்க்கிறார். அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புக்கார். குப்ளிம்ங்கிறது என்னன்னா பெயிண்டிங்ஸ், அது அருவருப்பாண்டவர். நான் உள்ளே போய் பார்த்தபொழுது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும், பாம்பு, அது அவங்க ஒரு கடவுள், நாகதேவதை, அருவருப்பான மிருகங்களாகிய இவைகளுடைய சொரூபங்கள். அருவருப்பான மிருகங்கள்லாம் படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். ஈல் கிடையாது, அது கோப்ளிம். இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நகரலான சகல விக்கிரகங்களும் சோரிலே சுற்றிலும் சித்திரம். இந்த விக்கிரகத்தை படமா போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கு பேரு கோப்ளிம். சரி, இத இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்றதுன்னா ஃப்ரைட், ஹாரர். ஹாரர் மூவி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நமக்கு நல்லாவே அந்த இடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் நம்மளை அலற விட்டுருவாங்க. ஏன்டா அதை பார்த்தவன்னு இருக்கு. அதுபோல ஆண்டவருக்கு இதை பார்க்கும்போது அலறலாக்கா. ஏசாயா 66வது அதிகாரம் அருவருப்பு அரலராக பார்க்கணும். ஃப்ரைட், ஹாரர். 66வது அதிகாரம் 3வது வசனம். மாட்டை வெட்டுகிறவன் மனுஷரை கொள்ளுகிறவன். இவ்வளவு நாள் மாட்டை தான் வெட்டிட்டு இருந்தான், இப்ப மனுஷனை கொள்றான். ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறணும். காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கணும். தூபத்தை காட்டுறவன் விக்கிரகத்தை சோத்திரிக்கணும். இந்த விக்கிரகத்தை சோத்திரிக்கிறவன அந்த ஒரு ஹரரா பாக்குறான் அப்படின்னு பாக்குறாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்கறது, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், சேஸ். சேங்கிறதுக்கு அமார், AMAR, அமார். எம்ஆர்ங்கிறது என்னன்றது நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கோம், திரும்ப தான் தியானிக்க போகிறோம். சேஸ், அமார், சேஸ் சொன்னார். இதை முதல் வசனத்தில் உங்களுக்கு காமிச்சிரு, அப்புறமா அதை பார்க்க போயிடும். ஏசாயா 10வது அதிகாரம் 14 என்று சொல்லுகிறார், சொன்றான். சேஸ் அமார். அமார்ங்கிறதுக்கு கம்யூனிகேஷன் வார்த்தை. இப்ப நான் உங்களோட பார்க்கிறேன், பேசுறேன், உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அங்க உங்களால் என்னை பார்க்கணும். எங்க சம்பந்தியமா இருக்காங்க, அவங்க சென்னையில இருக்காங்களா ஃபாரின்ல இருக்காங்களா தெரியாது, 6 மாசம் அங்க இருப்பாங்க, 6 இப்ப இங்க சென்னையில தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். சென்னையில இருந்தாலும் அவங்களோட நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் தான் சேஸ், வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல அமர்ந்தது, தன் வாயை திறந்து பேசுகிறார். சேஸ், அமார். இந்த அமார்
ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பேசுகிறார், ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு ஒரு துணையை உண்டு பண்ணினான். சரி, அடுத்த ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போயிடும். நான் நான் ஏசாயா 10வது அதிகாரம் நான்ங்கிறதுக்கு இது ஏற்கனவே நம்ம இந்த வார்த்தையை முடிஞ்சு தியானிச்சிருக்கணும். ஈகோ, ஈஜிஓ, ஈகோ, ஈஜிஓ, ஈகோ, ஓமெல்லாம் ஒரு கோட்டு. ஈகோ, ஈகோங்கிறது ஒரு நான் என்னைய மாதிரி ஒரு ஆளு கிடையாது. நான் பண்ணா இப்படி இருக்கும், நான் பண்ணா அப்படி இருக்கும், நான் 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 பெருமை. ஈகோ, ஈகோ பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நல்லா நிறைய கேட்டிருக்கேன். ஆனா அந்த ஈகோங்கிறது ஒரு எபிரேய மொழின்றது நமக்கு தெரியாது, கிரேக்க மொழி. இந்த மொழியை ஈகோவை நம்ம பார்க்க வரோம். மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் ஈகோ உங்களை அனுப்புகிறேன். நான் ஈகோ, நான் உங்களை அனுப்புகிறேன். அதிகமாக யூஸ் பண்ணிருக்கிறது எங்கன்னா யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான், சமாரிஸ்திரியை பார்த்து நான் ஈகோ. 26வது வாசனம். அதற்கு இயேசு உன்னோடு பேசுகிற நானே அவர், உன்னோடு பேசுகிற ஈகோ நானே சொல்கிறார். 32. அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, நான். சரி, ஒரு வார்த்தை பார்த்ததை முடிக்க போகிறோம். நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகத்துக்கும் செய்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகத்துக்கும் செய்யாதிருப்பானோ என்று சொல்லுகிறார். அதன்ங்கிறதுக்கு ஹிஸ் அப்படின்னு இருக்கு, அல்லது ஹேர். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஆட்டோஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆட்டோஸ், அவன், அவன் விக்கிரகம், அவன் தேசம். இது என்ன நம்ம பார்க்க முடியும். மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு, அவர் ஆட்டோஸ். AUTOS, ஆட்டோஸ். இன்னொரு வார்த்தை இருக்குது ஹியூட்டோஸ், HOUTOS, ஆட்டோஸ், ஹியூட்டோஸ். ரெண்டு வித்தியாசத்தை பாத்திரம் அதை முடிக்க போயிடும். மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அவருடைய பாதரட்சை தூக்க எனக்கு பாத்திரம் அப்படிங்கிறார். இந்த ஹியூட்டோஸ்ங்கிறத என்னென்ன பார்த்து படிக்க போறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 19 வசனம். 5:19. ஆகையால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதானதையா மீறி அவை எல்லாவற்றிலும் மனுஷருக்கு போதிக்கிறவன். அவன் ஒரு வேலை செய்யறாங்க, மனுஷனுக்கு போதிக்கிறவன். முதல் நாம பார்த்தோம், அவள் ஒரு குமாரனை பெறுவான், அவனுக்கு இயேசு அவன். இது ஒரு செகண்ட் பொசிஷன் இருக்கிற பார்த்து. ஆனா அத அவன் ஒரு வேலை செய்தானா அதுக்கு பேரு ஹியூட்டோஸ். தான் இதெல்லாமே இப்படி எல்லாம் ஒரு ஆழங்கள் இருக்குங்கிறது நம்ம தியானிக்கும் போதுதான் தெரியுது. அவன் மனுஷனுக்கு போதிக்கிற அவன் பரலோகத்திலே செய்வான். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு, வசனத்தை பார்க்க போயிடும். போல, போலனாலே ஒரு கம்பேரிட்டிவ் வேர்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். போல ஒரு கம்பேரிட்டிவ் வேர்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமாரியா அதில் விற்கிறாங்க போது அந்த போலங்கிறத என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தை. வெளிப்படுத்துதல் நீங்க எடுத்தீங்கன்னா
பாருங்க 21வது அதிகாரத்துல அந்த போலங்கிறத ரொம்ப அருமையா ஆவியான எழுதி வச்சிருக்காங்க. பாண்டாசம் 21:18 அதன் மதில் வச்சிர கல்லால் கட்டப்பட்டது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான ஒப்பான போல. அதாவது யோவான் இதை பார்க்கும்போது யோவான் சுத்த பொண்ண பார்த்திருக்காரு, ஆனா பரலோகத்துடைய வீதியை பார்த்ததில்லை. அவரால் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்க முடியுதுன்னா ஜக்கு 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 ஜக்குன்னு ஜொலிக்குது, ஆனா இது போல இருக்குது. பாருங்க 21 வசனம், வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த போனாங்க. போலங்கிறது சம்திங் சிமிலர். அது போல இதை நான் செய்ய போறேங்கிற. சரி, விக்கிரகங்கள் வைக்க கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு வசனத்தை வாசிக்கிற யாத்ராகமும் 32வது அதிகாரம்  மலைக்கு போயிடுறாரு. டிலே ஆகுது, மக்கள்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. டிலே ஆன உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க ஒருத்தரை காணவில்லை, ஆரோக்கியராஜ். அவரு நான் கொஞ்சம் ஒரு நாள் வரலன்னு வச்சுக்கோங்க, உடனே போன் அடிச்சு, சார் எங்க சார் இருக்கீங்க, உங்களை காணலையே சார், நான் தேடுகிறேனே சார் உங்களை. இப்ப நான் அவரை தேடுறேன், அவரை காணும், எங்க போயிட்டான்னு தெரியல. அப்ப இது டிலே. டிலே இஸ் நாட் டினை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாருங்க 32வது அதிகாரம், மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்ட பொழுது அவர்கள் அண்ணன் போயிட்டாங்க. எகிப்திலிருந்து எங்களை அழைத்து வந்த அந்த மோசைக்கு, அந்த மோசை மதிப்பு எப்படி குறையுது, அந்த மோசைக்கு அவனை பாருங்கய்யா அறியும். அதனால் நீ எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணணும். இவங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்கன்னா எகிப்துல இருந்தாங்க. எகிப்துல அவங்க ஒரு கடவுளை அவங்க வச்சிருக்காங்க. அது ஒரு மாடு ஒரு படுத்திருக்கிற மாடு. அதை 4 பேர் தூக்கிட்டு ஒரு யுத்தம்னாலும் சரி எங்கனாலும் அதை முதல் கொண்டு போவாங்க. அந்த கடவுள் அவங்கள வழி நடத்தி கொண்டு போனா அவங்க நம்புறாங்க. இது போல எங்களுக்கு வர வேணும். ஆண்டவர் செங்கடலை பண்ணாங்க, அதை மறந்துட்டாங்க. எகிப்துல வந்து அத்தனை தெய்வங்களையும் ஆண்டவர் வாதித்தார், அதை மறந்துட்டாங்க. இப்ப டிலே ஆன உடனே இது இருதயத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. அதனால் நீர் எங்களுக்கு எழுந்த முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ண வேண்டும். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர் எல்லாம் களத்தை எங்கிட்ட கொண்டாங்க. அதை கொண்டாந்தாங்க. அதை வாங்கி ஆனால் சிற்ப கருவியினாலே இவர் எப்படி இதை செய்தார்னு எனக்கு தெரியல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணிட்டார். ரெடி பண்ணி அழகா ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணிட்டார். பாருங்க, அப்பொழுது அவர்கள் வந்து, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளை கர்த்தருக்கு பண்டிகை. இதுதான் பாவம் உள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு பார்க்கணும். ஆண்டவர் இதை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 26வது அதிகாரம் 1 வசனத்துல, லேவியராகமம் 26, நீங்கள் விக்கிரகங்களை செய்யாதிருப்பீங்க, செய்யாம இருந்தானா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி 4வது வசனம் பாருங்க. நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளி மரங்கள் தங்களுடைய கனியை கொடுக்கும். நீ இதை செய்யக்கூடாது, செய்யலன்னு நான் அதை உனக்கு செய்வேங்கிறது. இதுதான் போல கம்பேரிசன் கண்டிஷன். ரைட். இதை ஒரு அருவருப்பாக ஆண்டவர் பார்க்கிறார். உபாகமம் 29:17, அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களுடைய மரமும் கல்லும் வெள்ளியும் பொண்ணுமான அவருடைய நரகலான தேவர்களை கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளை தேவர்களை சேவிக்கும் பொழுது இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு ஆக்கழுகிற இருதயம் உள்ள ஒரு புருஷனாக இருந்தால் அந்த வேர் நாஞ்சி எட்டியை முளைப்பிக்கிற வேர்.
இது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன், விக்கிரகங்கள் விட்டுட்டு போயிடும், அது எப்பனாலும் திரும்ப வரும். நம்ம பிரேயர்கள் ஒரு பொண்ணு இருந்தா, இப்பயும் வருவா, அடிக்கடி வரும், நல்ல ரெகுலராக வர பொண்ணு. விக்கிரகம் விட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வர்றான், பயந்துட்டு ஃபுல்லா கண்மை போட்டுட்டு எல்லாம் பட்டை கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி வந்து நிற்கிறாங்க. மல்லிகா என்கிட்ட கேட்குறோம், சார் என்ன சார் இந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி நான் அவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த பொண்ணு யாருடைய பிள்ளை அப்படின்னு கேட்டேன். ஏசப்பா பிள்ளை. அப்போ அவரு கவலைப்படணும், நான் கவலைப்படணும். அவரு கவலைப்படணும். அவர் கவலைப்பட்டு திரும்ப அந்த பொண்ணை சரி கட்டி விக்கிரத்தெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஒரு அழகான திருமணத்தை கொடுத்து அங்க வச்சிட்டார். அவர் பிரச்சனை. ஆனா அந்த வேறு நஞ்சி அது ஆண்டவர் அருவருப்பாக பார்க்கிறார். அந்த போல நம்மள அதை அருவருப்பாகத்தான் பார்க்கணும். இது ஒரு ஆவி அப்படின்னு நான் சொன்னேன், ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் என்ன செய்ய வைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை அழிச்சு 1 சாமுவேல் 29வது அதிகாரம். ஏழாவது வசனம். அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவரிடத்திலே போய் விசாரிப்பேன். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ ஒருத்தியை கண்டுபிடிச்சு வேட்செல்லாம் மாறி போய் செஞ்சார். இந்த ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். விக்கிரகத்தை ஆவி இருக்குன்னு சொன்னேன். இங்க ஒரு அஞ்சனை பார்க்கிற பொம்பளை இருக்கா, அவளுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அதனால இந்த சவுலுடைய முடிவு எப்படி முடியுதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 31வது அதிகாரம் 9வது வசனத்துல பாருங்க, அவன் தலையை வெட்டி, சவுலுடைய தலையை வெட்டி, நீ போனே விக்கிரகத்துல போன, அவனை ஆயுததாரிகளை எடுத்துக்கொண்டு, அவன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரக கோயிலுக்கு ஜனங்கள் செய்கிற செய்தி அதை கொண்டு போய் தலையை தூக்கி அவன் ஆயுதங்களை அசுரத்து வைத்துட்டு அவன் உடலை தொங்க விட்டாங்க, தலை தூக்கி வச்சுட்டாங்க விக்கிரகத்தின் கோயில். ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் கரெக்டா நீதி செய்வார். நீ என்னோட இரு, நான் உன் தலையை உயர்த்துவேன், அது அவர் வேலை. அஞ்சனமாக்கிற பொம்பளை போனேன், விக்கிரகத்துக்கு தான் போனேன். உனக்கு தெரியாது, நீ செத்த பிறகு உன் தலை விக்கிரகத்துடைய கோயில கொண்டு வச்சு அது அவன் தூக்கிட்டு போய் அங்க தூக்கி வச்சிருக்கான். இது ஆண்டவர் அனுமதிக்கிற காரியம் போல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 5. நமக்கு தெரிந்த சாலமோன், அவன் எருசலேமை ஒரு அருவருப்பாக மாற்றிட்டார், நாச மலையாக மாற்றிட்டார். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 13வது. எருசலேமுக்கு எதிராக இருக்கிற நாச மலையின் வலதுபுறத்தில் இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலோமன் சீதியர் அருவருப்புக்கு எல்லாத்தையும் ராஜா தீட்டாக்கிட்டார். சரி, இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க இருதயத்திற்குள்ள ஆண்டவர் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கணும். இந்த சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கும் போது உங்களை அவருடைய சாயல கொண்டு வந்து மாத்திடுவார். எருசலேம் அதன் விக்கிரகம் குறித்து நம்ம பார்த்து முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 33வது அதிகாரம் 14வது வசனம். 33:14. சியோனில் உள்ள பாவிகள் தேய்கள். சியோன் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். நான் அதை தெரிந்து கொண்டேங்கிறாரு. அங்க ஒரு சில கூட்டுறாரு. சியோன் வாசியே கலங்காதேன்னு சொல்றாரு. ஆனா அங்க பாவிகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இருதயத்திற்குள்ள விக்கிரம் இருக்குது, இருதயம் ஃபுல்லா விக்கிரமா இருக்குது. நான் சொல்லுகிறதை கேளுங்க. திகைக்கிறார்கள், மாயக்கரை நடுக்கம் பிடிக்கும், பட்சிக்கும் அக்கனைக்கும் முன்பாக காத்திருக்கும், நித்திய ஜுவாலை முன்பாக நம்மளே தரித்துப்போம். இதுதான் ஆண்டவர் கொண்டு போகிற பாதை.
இது வெளியில தெரியாது, இது உள்ளே. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. போல ஒரு காரியத்தை எங்கள் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு உம்முடைய சாயலை கொடுத்து எங்களை உயர்த்துவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.